சென்னை மெட்ரோவில் பயணிக்கிறவங்களா நீங்கள் அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது. சென்னை மெட்ரோவுடைய பயணம் மெட்ரோ ரயிலில் பயணிக்கிறவங்களுக்கு ரொம்பவே இலகுவாக இருக்குது. ரொம்பவே கஷ்டம் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ரொம்ப சுலபமாக பயணத்தை மேற்கொள்ளலாம், நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு மெட்ரோவில் பயணிக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கட்டணம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பயணம் என்னமோ ரொம்பவே சுலபமாக இருக்குது, மக்கள் விரும்புகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மக்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு புதிய நடைமுறையை மெட்ரோ நிர்வாகம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக கண்டிப்போடு கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. மெட்ரோவில் பயணிக்கிறவங்க மெட்ரோ ரயில் நிலையத்தில் தங்களுடைய சொந்த இருசக்கர வாகனமாக இருக்கட்டும், 4 சக்கர வாகனமாக இருக்கட்டும், இதை பார்க்கிங்கில் நிறுத்துகிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 4 மணி நேரம் நிப்பாட்டலாம், 2 மணி நேரம் நிப்பாட்டலாம், இல்லை ஒரு நாளைக்கு நிப்பாட்டலாம், இல்லை 2 நாள் 3 நாள் அப்படின்னு நாள் கணக்கில் மெட்ரோவில் தங்களுடைய சொந்த வாகனங்களை நிறுத்துகிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஏன்னா மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருக்கிற பார்க்கிங்கில் வச்சா வண்டி எந்த டேமேஜ் ஆகாது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்க்கிங்கும் கொண்டு போய் விடுறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதுலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றது ஈஸியாக இருக்குது, ரொம்பவே லக்ஸூரியாக பண்ணி வச்சுருக்காங்க, சொகுசாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் வரைக்குமே மெட்ரோவில் அந்த பார்க்கிங்கில் நம்ம எவ்வளோ கட்டணமோ அதை நம்ம காசாக கையில் கொடுத்துட்டோம், கேஷ் கொடுத்துட்டோம், பணம் கொடுத்துட்டோன்னா அதை அவங்க வாங்கிப்பாங்க. ஆனால் இப்போ சமீபமாக ஒரு நாட்களாகவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஜிபே இல்லை ஃபோன்பே இல்லை பேடிஎம் இதில் மட்டும் நீங்கள் அனுப்பணும், இல்லை கிரெடிட் கார்டு, இந்த உங்களுடைய டெபிட் கார்டு அந்த மாதிரி ஏதாவது கார்டு கொடுங்க, கார்டு தான் நாங்கள் பண்ணுவோம், கையில் இனிமேல் காசு நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இது என்னென்னா, இந்த விஷயம் தெரியாமல் ஜிபே இல்லாமல், ஃபோன்பே இல்லாமல், கார்டு கையில் இல்லாமல் போகிறவங்களுக்கு ரொம்பவே சிக்கலை ஏற்படுத்திடுது. ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு நபர் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தார். என்கிட்ட ஜிபே கிடையாதுங்க, ஃபோன்பே கிடையாது, நான் பேசிக் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், என்கிட்ட கிரெடிட் கார்டு நீங்கள் கேட்குற டெபிட் கார்டெல்லாம் கிடையாது, எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். அவரை சமாதானப்படுத்தி அவங்க ஒரு வழியாக அவங்க வேறு ஒரு நண்பர்கிட்டேருந்து பணம் அனுப்ப சொல்லி அவருடைய வாகனத்தை வெளியே அனுப்புனாங்க. இது எதுக்காக நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் மெட்ரோவில் பயணம் செய்கிறவங்களா இருந்தால், ஒரு வேளை இது வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜிபே, ஃபோன்பே இது பண பரிவர்த்தனை தான் நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இடம் சென்னை எக்மோர் ரயில் நிலையம், மெட்ரோ ரயில் நிலையம். இந்த மெட்ரோ ரயில் நிலையத்தில் தான் இந்த நோட்டீஸ் போர்டு ஒட்டியிருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த ரயில் நிலையத்தில் மட்டும்தான் இந்த கட்டுப்பாடா, இல்லை சென்னை முழுக்க இந்த கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க நிர்வாக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பண பரிவர்த்தனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெட் பேங்கிங் தான் பண்ணணும், அதாவது ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் இது எப்போயோ நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இந்த ரூல்ஸு. ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் சரி மக்களுக்கு அந்த விஷயம் தகவல் போய் சேரணுன்றதுனால தான் அது வரைக்கும் நாங்கள் பணமாக வாங்கிட்டு இருந்தோம் கையில். இப்போ எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. தெரியாதவங்க ஒரு சிலர் தான் இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது இனிமேல் இந்த நடைமுறை தான் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம், அதனால தான் நாங்கள் நோட்டீஸ் போர்டும் ஒட்டியிருக்கோம் அப்படின்னு மெட்ரோவில் இருக்கிற நிர்வாகத்தினர் தெரிவித்தாங்க. அதனால் மக்களுக்கும் தெரிய வரணும், மெட்ரோ ரயிலில் பயணிக்கிறது மட்டும் பயணமாக தெரிஞ்சிடக்கூடாது, அதில் போகிறதுக்கு என்னென்னலாம் சிக்கல் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை சின்ன வயசு பசங்க போகலாம், அவங்கள்ட்ட ஜிபே ஃபோன்பே அந்த வசதி இருக்காது, இல்லை வயசானவங்க ரொம்ப வயசானவங்க போகலாம், அவங்கள்ட்ட அந்த ஜிபே, ஃபோன்பே அந்த வசதிகள் இருக்காது. இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்கிறவங்க தங்களுடைய வாகனத்தை விட போகிறீங்கன்னா நீங்கள் பண பரிவர்த்தனை ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். நேரடியாக நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்க மாட்டுறாங்க. இந்த தகவலை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு